1. ஜியோ ஃபைனான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் (ஜேஎஃப்எஸ்எல்) பிளாக்ராக் உடனான அதன் 50 முதல் 50 கூட்டு முயற்சி (ஜேவி) ஜியோ பிளாக்ராக் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெட் முதலீட்டு ஆலோசகராக செயல்பட இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியத்திடமிருந்து செபி பதிவுச் சான்றிதழைப் பெற்றுள்ளதாக புதன்கிழமை அறிவித்தது. 2. மின்சார வாகனம் மற்றும் மின்னணு தொழில்களுக்கு ஒரு முக்கிய அங்கமான அரிய பூமி காந்தங்களை பாதுகாப்பதற்கான ஒரு மூலோபாய நடவடிக்கையாக சீனாவின் ஏற்றுமதி கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் இந்த முக்கிய மூலப்பொருட்களின் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வழிகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருகிறது. 3. வட இந்தியாவில் உற்பத்தி 9.79 விழுக்காடு அதிகரித்து 154.81 மில்லியன் கிலோவாகவும் தென்னிந்தியாவின் உற்பத்தி 10.11 விழுக்காடு அதிகரித்து 99.86 மில்லியன் கிலோவாகவும் இருந்தது. இந்தியாவில் இருந்து தேயிலை ஏற்றுமதி 9.92% அதிகரித்து 254.67 மில்லியன் கிலோவாகவும் முந்தைய காலண்டர் ஆண்டில் 231.69 மில்லியன் கிலோவாகவும் இருந்தது. 4. அவென்டஸ் கேபிடல் படி ஒற்றை சிறப்பு சுகாதாரச் சங்கிலிகள் 2028ஆம் ஆண்டுக்குள் $9 பில்லியன் சந்தை அளவைத் தொடும் என்றும் சுமார் 24% வளர்ச்சியடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 5. இந்தியாவின் நிலக்கரி இறக்குமதி 2025 ஏப்ரல் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 4.4% குறைந்து 24.95 மில்லியன் டன் (MT) ஆக இருந்தது. முந்தைய ஆண்டின் இதே மாதத்தில் நாடு 26.10 MT நிலக்கரியை இறக்குமதி செய்தது. 6. செயற்கை நுண்ணறிவு (AI) பயன்பாடு கரும்பு விவசாயத்தில் நீர் தேவையை 50% குறைத்து ஏக்கருக்கு உற்பத்தியை கிட்டத்தட்ட 30% அதிகரிக்கும் என்று இந்தத் துறையில் நிபுணர் ஒருவர் புதன்கிழமை தெரிவித்தார். 7. உர நிறுவனமான இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் (IPL) செவ்வாயன்று FY25 இல் 1776 கோடி ரூபாய் வரிக்கு முந்தைய லாபத்தை (PBT) சாதனையாக அறிவித்தது. இது 71% அதிகரித்து 21,933 ரூபாய் கோடியை எட்டியது.